மெக்சிகோல காடுகளுக்கு அடியில் புதஞ்சு போயிருந்த மிகப்பெரிய மாயன் நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ள புதஞ்சு போன மாயன் நகரம் தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி, அதை பற்றி விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொல்லியல் ஆய்வாளர்கள் மெக்சிகோவின் தென்கிழக்கு மாகாணமான காம்பேச்சியில பிரமிடுகள், விளையாட்டு மைதானங்கள், மாகாணங்களை இணைக்கும் பாதைகள் மற்றும் ஆம்பிதியேட்டர் அப்படிங்கிற சுற்று மாளிகை அரங்கம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியிலேயே புதஞ்சு போன வளாகம் ஒன்னையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச இந்த வளாகத்துக்கு வலேரியானா அப்படிங்கிற பேரையும் வச்சிருக்காங்க. லிடார் அப்படிங்கிற லேசர் சென்சார் கருவியை பயன்படுத்தி பூமிக்கு அடியில புதஞ்சு போயிருக்கிற கட்டமைப்புகளை வரைபடம் ஆக்குற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அந்த ஆய்வாளர்கள். பண்டைய லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய மாயர்கள் நாகரிகத்தில் தொல்லியல் தளமாக கருதப்படும் கலக்மூல் நகருக்கு அடுத்தபடியாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நகரம் 2வது இடத்தில் இருப்பதாகத்தான் அந்த ஆய்வாளர்கள் தான் நம்புறாங்க. இத போன்ற ஆராய்ச்சியாளர்கள்ல ஒருத்தர் இணையத்துல ஆராய்ச்சி தரவுகளை பார்த்துட்டு இருக்கும் போது தற்செயலாகத்தான் இந்த மாயன் நகரம் இருந்ததற்கான சாத்தியங்கள் இருப்பதை கண்டறிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க டீமை சேர்ந்தவங்க 3 தொல்லியல் தளங்களை அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் மொத்த பரப்பு ஸ்காட்லாந்தின் தலைநகரான எடின்பரோ அளவுக்கு இருந்திருக்கு. இத பத்தி அந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய தொல்லியல் ஆராய்ச்சி சம்பந்தமா நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுள் சர்ச்ல 16வது பக்கத்துல பார்த்துட்டு இருந்தேன். சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்காக மெக்சிகன் அமைப்பு ஒன்று நடத்திய லேசர் ஆய்வு என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த ஆராய்ச்சியாளரான லூக் ஆல்ட் தாமஸ். இவரு அமெரிக்கால இருக்கிற துலேன் யூனிவர்சிட்டியில ஆய்வு மாணவராகவும் இருக்கிறாரு. எதையோ தேட ஆரம்பிச்சு எதேர்ச்சையா இந்த நகரத்தை கண்டுபிடிச்சது எப்படி அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா,